வணக்கம். பேச்சுவார்த்தை மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஜி பாலச்சந்திரன் அவர்களும், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஊழல் வழக்கில் டிடிவி தினகரன் கைது, முன்னாள் சிபிஐ தலைவர் ரஞ்சித் சின்ஹா மேல ஊழல் வழக்கு பதிவு, ஆசை பற்று எல்லாம் துறந்த துறவி பிராக்யாவுக்கு மாலேகான் குண்டு வழக்கில் ஜாமீன், மக்கள் நலனுக்காக போராடுறோம்னு சொல்ற மாவோயிஸ்டுகள் மக்களை கேடயமாக பயன்படுத்தி போர் செய்கிறார்கள். இவை எல்லாமே நேற்று நடந்த நிகழ்வுகள் இன்றைக்கு நாளிதழ் ஒன்றில் முதல் பக்க செய்திகளாக வந்தது. இதையெல்லாம் பார்க்கும்போது அரசியல்வாதி, அதிகாரி, துறவி, போராளின்னு எந்த கேட்டகரியில் இருந்தாலும், இடது அரசியல், வலது அரசியல், நடு அரசியல், எந்த வகைப்பட்ட நிலையில இருந்தாலும், அதிகாரி அரசியல்வாதின்னு எந்த நிலையில இருந்தாலும் தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு. எத்தனை சட்டங்கள் போட்டாலும், எத்தனை வழக்குகள் போட்டாலும் இந்த தவறுகளை தடுக்க முடியவில்லையோ அப்படிங்கிற ஒரு உணர்வு இது போன்ற செய்திகளை மொத்தமாக ஒரு இடத்துல பார்க்கும்போது, அதுவும் எல்லா ஸ்பெக்ட்ரம்லையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு உணர்வு வருது. எஸ்ரா, எங்க இருக்கு கோளாறு? கோளாறு அப்படின்னு சொன்னா இது இன்னைக்கு தொடங்கின ஒரு கோளாறுன்னு இல்லை. இன்னொன்று, இது நம்மளோட கோளாறு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு கோளாறு. இங்கேயும் காட்சி பூர்வமாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு பார்வை தளத்தில் இன்னைக்கு கண்ணும் கூட நம்ம இதை பார்க்குறோம். அன்றாட நடக்கிற செய்திகளாக தான் நான் இதை பார்க்குறேன். இன்னைக்கு திடீர்னு இது தலைப்பு செய்தியெல்லாம் இல்லை. பொதுவாக இந்திய சமூகத்தில் அதோட அரசியல், அதோட அதிகாரம், இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசு அதிகாரத்துக்கு எதிராக போராடுகிற இந்த மாதிரியான போராட்ட குழுக்கள், அப்புறம் இவங்களை எல்லாத்துக்கும் ஒரு நீதி சொல்லக்கூடிய நீதிமன்றம் உட்பட எல்லாமே அதோட அடிப்படை அறத்தை இழக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக அவர்களோட பொறுப்புணர்வு இருக்கு இல்லையா, அதை பொறுப்புணர்வை அவங்க தூக்கி எறியவும், தவறாக பயன்படுத்தவும், இன்னும் சொல்லப்போனால் சுய லாபங்களுக்காக எதையும் செய்யவும் தயங்குறதே இல்லைங்கிறது இந்த 4 மட்டத்திலையும் நடக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்தா தெரியும், இது போன்ற லஞ்ச வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிபிஐனுடைய இயக்குனர் அதே லஞ்ச வழக்கில் விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்படுறாரு. அப்படின்னா யார்கிட்ட போய் இனிமேல் மக்களோ அல்லது ஒரு அமைப்போ அல்லது ஒரு அரசு சார்ந்த விஷயங்களோ முறையிடுவாங்க? அப்புறம் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் புறையோடி போயிருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள். அப்போ இன்றைக்கி இந்திய மக்களோட அடிப்படை கேள்வி என்னென்னா, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமா அல்லது கண்டுகொள்ளாமல் போயிடணுமா? எதிர்க்கணுமாங்கிறது இல்லை, எதிர்க்கிறதெல்லாம் அவங்களுக்கு இல்லை, அதை விட்டுட்டாங்க. எப்போவோ இந்த மாதிரி லஞ்சத்துக்கு எதிராக ஒரு அநீதி கண்டு இல்லைன்னா மோசமான செயல்கள் நடக்கும்போது எதிர்க்கணுங்கிற குரல்லாம் மறைஞ்சிருச்சு. ஏற்றுக்கிட்ட போறீங்களா, கண்டுக்கிடாமல் இருக்கு? எதிர்க்கிற மாதிரியான மக்கள் திரண்டு வந்தா கூட அது கிட்டத்தட்ட மோபாக்ரசி மாதிரி, உடனடி நீதி வழங்குற மாதிரி நிகழ்வுகளாக இருக்கிறத பார்க்க முடியுது. யூபியில் காவல் நிலையத்தை தாக்கி 2 காவலர்கள் கொல்லப்பட்டார்கள்னு ஒரு செய்தி. இங்கு மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டத்தில் கடுமையாக கடைகளை அடித்து நொறுக்குவது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதில் இருக்கக்கூடிய தார்மீக ஆவேசம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் இப்படி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம தார்மீக ஆவேசத்தை பார்த்து நியாயப்படுத்த போனோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு மோபாக்ரசிக்கு நோக்கி போகுமோங்கிற உணர்வும் அதை பார்க்கும்போது வருது. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஏன்னா இப்போ இந்த கொந்தளிப்பு வருதுங்கிறது சரி. ஆனால் இந்த கொந்தளிப்பு உருவாகிறதுக்கான காரணங்களை நம்ம பார்க்கலாம் தானே. ஏன்னா ஒரு இடத்துல கொந்தளிக்குது, ஆனால் இதே கொந்தளிப்பு பல இடங்களில் இந்த இடத்த அடையவே இல்லை, இவ்வளோ சூடு உருவாகவே இல்லை. அந்த சூடு உருவாக்குறதுக்கான புறச்சூழல் தான் அதை தீர்மானிக்குது. தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறதன் வழியாக, தொடர்ந்து அநீதிகளை சந்திக்கிறதன் வழியாக, தொடர்ந்து ஏமாற்றப்படுறதன் வழியாக தன்னியல்பாக ஒரு ஆவேசம் கிளம்பி வருது. அவர்களுக்கு தான் என்ன செய்கிறோன்னு தெரியல, ஆனால் எதிர்க்கணுங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அந்த எதிர்த்தால் என்ன நடக்கும்? எதிர்த்தால் அவர்கள் இந்த எதிர்த்தது 5 நிமிட வேலை, ஆனால் எதிர்த்தால் அவர்கள் சந்திக்க போகிற பிரச்சனைங்கிறது பல ஆண்டுகள் அவங்க இதுக்கான தொடர் விளைவுகளை சந்திக்க போகிறாங்க. குறிப்பாக ஒரு இப்போ காவல் நிலையத்தையோ அல்லது ஒரு மதுக்கடையோ சூறையாடுறதுங்கிறது அரை மணி நேர நிகழ்வு. ஆனால் அதனுடைய விளைவுகளை சந்திக்க போகிற மக்கள் பல்வேறு துன்பங்களை, பல்வேறு இன்னும் இடர்பாடுகளை மோசமாக சந்திக்க வேண்டியது வரும். அப்போ இந்த அமைப்பே இதை முறைப்படுத்தலாம். மக்கள் எப்போவுமே ஒரு பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்திய சமூகத்தில் எல்லா பெரிய விஷயங்களும் கூட பேசி தீர்க்கப்படும். ஒரு நாட்டோட சுதந்திரம் உட்பட எல்லாமே பேசி வாங்கிடலான்னு நினச்ச நாடு இது. பேசியிருக்காங்க, வட்ட மேஜை மாநாடு மாதிரி போட்டு பல லெவலில் கூட்டங்கள் நடத்தி பேசியிருக்காங்க. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் நீதிமன்றங்கள் இதுக்கு நெறிப்படுத்தும்னு நம்பினாங்க. நீதிமன்றத்திடமிருந்து நீதி கிடைக்கலன்னு மக்கள் நினைக்கிறாங்க.
மூணாவது, இதையெல்லாம் நமக்காக பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுகிற அரசியல்வாதிகள் இதை பேச மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. சரி, தன்னார்வமாக எழுந்து வரக்கூடிய அரசியல் அமைப்புகள், குழுக்கள் அல்லது இந்த மாதிரி போராட்ட குழுக்கள் தனக்கு வந்து உதவி செய்யும்னு மக்கள் நம்புகிறாங்க. அவர்களும் என்ன இருக்குது அப்படின்னா, வன்முறையை கையில் எடுக்கும்போது இந்த மக்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அப்போ நமக்கு ஒரு அடிப்படை கேள்வி இருக்குது அப்படின்னா, நான் இந்த சமூகத்தில் யார், என்னோட நியாயம் என்ன, நான் அடிப்படை அறங்களையெல்லாம் கையில் வச்சுக்கணுமா இல்லைன்னா விட்டுறணுமா? இப்போ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கல்வி வந்து இவங்களுக்கு பாடமாக புகட்டுது. என்னென்னா, நீங்கள் எதையும் இப்படிலாம் கண்டுக்கிட வேண்டியதில்லை, உங்களை சுற்றி நடக்கிற எதையும் நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு அரசியல் வேண்டாம், உங்களை சுற்றி நடக்கிற எந்த பிரச்சனையும் வேணாம், அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த காலத்தில் வந்து இந்த பிரிட்டனில் தான் முதல்ல வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி வந்து உருவானதுன்னு சொல்லி, கிரீஸுக்கு அப்புறம், கிரீக்கு சிட்டி டெமோக்ரஸிஸுக்கு அப்புறம். அதில் லார்டு ஆக்டர்னு ஒருத்தர் வந்து பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் அப்சல்யூட்லி கரப்ட்ஸ், அதிகாரம் கெடுக்கிறது, முழு அதிகாரம் முழுமையாக கெடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிகாரத்தில் இருக்கும்போது கெடுக்கிறத விட, அதிகாரத்தில் இருக்கும்போது அதிகாரம் கெடுப்பதை விட, அதிகாரத்தை இழந்து விடுவோமோங்கிற பதற்றமும் பயமும் வரும்போது இன்னும் அதிகமாக ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒவ்வொரு 5 வருஷமே இந்தியாவில் வந்து செத்து பழைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த மறுபடியும் சாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மனநிலை வந்து உருவாகுது. அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. நம்ம வந்து ஒரு இன்னைக்கு உலகம் பூரா வந்து ஒரு ஜனநாயகம்ங்கிறது ஒரு நல்ல நடைமுறைன்னு சொல்லி நம்பியிருக்காங்க. ஆனால் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் ஜனநாயகத்தை நடைப்படுத்துவதற்கும் ஜனங்கள்கிட்ட வந்து சில சீரிய அடிப்படை குணங்கள், தார்மீகம் இருக்க வேண்டியது அவசியம். அந்த தார்மீகம் வந்து இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால வந்து ஒரு என்டையர் சொசைட்டி, ஒரு முழு சமுதாயமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு கரப்டான ஒரு நிலையை பார்க்குறோம். இப்போ கருப்பு பணம்னு சொல்லி வச்சு பார்த்தோம்னா, கருப்பு பணம் இல்லாதவங்க யார் இருக்காங்க? யாருமே இல்லை. அதாவது எல்லாருமே கருப்பு பணத்தை உருவாக்குறதுல வந்து துணை நிற்கிறவங்களா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்போ நம்ம 500 ரூபா அபராதம்னு சொல்லும்பொழுது காவலர் வந்து 100 ரூபா வாங்கிட்டேன்னா சரின்னு சொல்லி 100 ரூபாய் கொடுத்துட்டு போகிற மனநிலை வந்து பல பேர்த்து இருக்குது. அப்போ இந்தியர்கள் எல்லாருமே நாணயமானவர்களாக இருக்க வேண்டும், என் ஒருவனை தவிர அப்படிங்கிற மனநிலை இருக்கும்னா, அப்போ எல்லாருமே இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருப்பாங்க. படிப்பு சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து அடிப்படையாக ஆரம்பிக்க வேண்டியது வந்து பிரைமரி ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும். அதான் நாங்கள்லாம் படிக்கும்போது மாரல் எஜுகேஷன் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு கிளாஸ் இருந்தது. இன்றைக்கி அந்த மாரல் எஜுகேஷன் அந்த கிளாஸே இருக்க மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து சமுதாய பண்புகள், சமுதாய பொறுப்புகள், இதையெல்லாம் பற்றி அந்த வயசில் சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தைங்க வந்து அதை நிச்சயமாக வந்து பின்பற்றுவாங்க. நமக்கு அது மாதிரிப்பட்ட கல்வி முறை இல்லை. அதனால அடிப்படையே கோளாறு. மாரல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றீங்க, எது ஒழுக்கம் அப்படிங்கிறது கூட காலத்துக்கு காலம் மாறி வருவது தெரியாம ஏதோ ஒரு காலத்துக்கு பொருந்திய ஒழுக்க விதிகளை வந்து இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரைமரியில சொல்லி கொடுக்கறது அப்படின்னு ஒரு மனநிலையோடு அதை அணுகுனாங்கன்னா, அப்படி ஒரு வகுப்பு நடக்காமல் இருப்பதை விட இன்னும் மோசமா நடக்கிறதை விட நடக்காமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது. அதாவது ஜனநாயகத்தில் வந்து இப்படித்தான் ஜனநாயக தேர்தல் நடக்க வேண்டும்னு நம்ம வந்து ஒரு முறை வச்சுருக்கோம். சோழர்கள் காலத்தில் இருந்த குடவோலை முறை வந்து ரிசர்வேஷனோடு சேர்த்து இன்றைக்கி பின்பற்ற முடியும். அதாவது ஒழுக்கமானவர்கள், எந்த விதமான தவறுகளிலும் ஈடுபடாதவர்கள் அப்படின்லாம் அவங்க சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் கோளாறு என்னென்னா, வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் அதில் உறுப்பினராக வர முடியும் இருந்தது. ஏன் இன்றைக்கி நம்ம அதில் வந்து இந்த ரிசர்வேஷன் பாலிசி அப்படியே வச்சுக்கிட்டு எல்லா சமுதாயத்துடைய எல்லா பிரதிநிதியும் வரணும். ஆனால் ஒரு கேஸ் இருக்குது, கிரிமினல் கேஸ் வந்து சும்மா இருக்கிறவர் மேலே கிரிமினல் கேஸும் போட்டுடலாம் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில். ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாலும் அவர் மேலே கிரிமினல் கேஸ் போட்டு அவர் கிரிமினல், அதனால் தேர்தல் நிற்க முடியாதுன்னு சொல்லி கொண்டு வரலாம். அல்லது உண்மையான கிரிமினல் வந்து இன்றைக்கி தேர்தலில் வந்து கேஸ் முடியலைன்னு சொல்லி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உள்ள கோர்ட்டு, இவர் எஸ்ரா சொன்ன மாதிரி எதில் வந்து உடனடியாக நீதி கிடைக்கிது? எதுவுமே கிடைக்காது. அப்படிங்கும்போது நீதியை பற்றி கவலைப்படாதவங்க இன்றைக்கி வந்து பெரும்பாலான பகுதிகளில் வந்து உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆனால் அதே சமயங்களில் வந்து இந்த மாணவர் எழுச்சி இதெல்லாம் நடக்கிறது வந்து நேற்று இன்னொரு இதில் நான் சொல்லிட்டு, இவங்க வந்து இன்றைக்கி இருக்கிறது எப்படி இருக்காங்கன்னா, ஒரு சிதறிய பூக்கள் மாதிரி, பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து ஒரு கார்லண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆக முடியும்னா, ஒருங்கிணைந்த மாலையாக இவர்கள் உருவாக முடியும் என்றால் இவர்களால் வந்து ஒரு மாறுதல் வந்து கொண்டு வர முடியும். அஸ்ஸாமில் முதல்ல வந்து யூனியன் வந்தபோது அவங்ககிட்ட கரப்ஷனே கிடையாது. அந்த வயசுல அவங்க கரப்ஷனை பற்றி யோசிக்கவே இல்லை. முதல்ல 5 வருடங்கள் வந்து ரொம்ப நல்லா நடந்துட்டு, அமைப்புக்கு வெளியில இருக்கிற வரைக்கும் கரப்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. அமைப்புக்குள்ள வரும்போது அந்த சிக்கல் வருதுன்னா அப்போ மீண்டும் உங்ககிட்ட தான் அதை கேட்க முடியுது. அமைப்புக்குள்ள நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதற்கான ஊற்றுக்கண்ணாக இருக்கிறாங்களா? அதிகாரிகள் தான்
அதிகாரத்திற்கு வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்களா? ஏன்னா அமைப்புக்குள்ள நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள். ஆமா, நிச்சயமா நிச்சயமா அதிகாரிகளுடைய பங்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய, இந்த ஊழலில் வந்து அதிகாரிகளுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பங்கு. ஆனா மேல்மட்டம் சரியா இருந்ததுன்னா கீழ்மட்டத்தில் ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ நமக்கு வந்து இருந்த பிரதம மந்திரிகளில் 2 பிரதம மந்திரிகளை பற்றி அவருடைய கை மிக மிக சுத்தமானதுன்னு தைரியமாக சொல்லலாம். லால் பகதூர் சாஸ்திரி பற்றி யார் வேணாலும் சொல்லலாம். அதாவது இது வந்து ஆனஸ்டிங்கிறது ஹோல்சம் கான்செப்ட். நான் பணம் வாங்கலைங்கிறது மட்டும் இல்லை, பணம் வாங்குறது அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறது இன்னும் முக்கியம். விபி சிங்கும் இவரும் அது மாதிரி. விபி சிங் வந்து நிதியமைச்சராக இருந்தபோது எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய், அரசு ஊழியர் வந்து கட்டிக்கிட்டு இருந்த வீட்டை பாதியில் நிப்பாட்டிட்டார். கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸில் இருந்தார். ஏன்னு கேட்டதுக்கு இல்லைங்க அங்கேருந்து ஏதாவது என்கொயரி வருங்க அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன் சிரிச்சுட்டு, நீ வீடு கட்டி முடிக்கவே முடியாதுன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆள்லாம் ரொம்ப நாள் விட்டு வைக்க மாட்டாங்க, நாங்கள் கட்டிடுவோம். ஷானவாஸ், நீங்க எப்படி இதையெல்லாம் பார்க்குறீங்க? எஸ் ராமகிருஷ்ணன் வந்து இது இன்று நேற்று தொடங்கியது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் கருத்தில் நான் உடன்படுறேன். ஆனால் அடிப்படையில் என்னென்னா, ஒவ்வொன்றையும் சீர்திருத்துவதற்காகத்தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்கிற அந்த அமைப்பை நாம் உருவாக்குறோம். இப்படித்தான் இருக்கும், இதிலிருந்து நாம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்வது, இதிலிருந்து எப்படி மேம்படுவது என்பதற்காக கட்டமைப்புகளை உருவாக்குகிறோம். அதனுடைய ஒவ்வொரு துறைகள் தான் இங்கே இருக்கக்கூடிய காவல், நீதி அமைப்புகள், ஊடகம் உட்பட அனைவரும் அதற்குள் வருகிறோம். இப்போ இதில் இந்த அமைப்புகளை, இந்த இன்ஸ்டிடியூஷனே கரப்டாகி விடுவது, அதுதான் இங்கே பெரிய சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போ மக்கள் பணம் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அது விவாதிப்போம். ஓட்டுக்கு மக்கள் பணம் வாங்கக்கூடிய மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட பணப்பட்டுவாடாவை தடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆணையம்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம வச்சிருக்கிறோம். அந்த ஆணையம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்னு அதற்குள்ள போய் நம்ம கேள்வி எழுப்புனா, அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த சிக்கலை, இந்த பிரச்சனையை வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு, இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும், இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு மனநிலையை கொண்டு வந்து கடைசியில் நிறுத்துது. இப்போ அது எல்லா களத்திலையும் பார்க்கிறோம். இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனை நீங்க இதுல எடுத்திருக்கிறது டிடிவி தினகரனுடைய விஷயம். டிடிவி தினகரன் இன்றைய பேப்பர்ல இருந்த செய்திகள் அதுதான். ஆமா, ஏன்னா அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி காலத்தின் குரல்ல 9 மணிக்கு பேச போறீங்க. அதுல இதுதான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் இன்னைக்கு வந்து பணம், அதாவது லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார் இடைத்தரகரின் மூலம் என்பது பிரச்சனையினுடைய அடிநாதம். யார் வாங்க முயற்சித்தார்? அந்த தரப்பு என்னது? அந்த தரப்பை பற்றி இங்கே எந்த விவாதமும் இல்லை, எந்த கேள்வியும் இல்லை, எந்த விசாரணையும் இல்லை. அப்போ ஒரு அரசியல்வாதி யாரோ ஒரு இடைத்தரகரை பயன்படுத்தி யாருக்கு கொடுக்க முயன்றார்? அப்ப இவரிடம் வாங்குவதற்கு யார் தயாராக இருந்தார்? அப்ப அந்த அமைப்பை கேள்வி எழுப்பாமல், அந்த அதிகாரியை கேள்வி எழுப்பாமல், அவரிடம் விசாரணை நடத்தாமல், இங்கே அரசியல்வாதியை மட்டும் நீங்க 37 மணி நேரம் 40 மணி நேரம் விசாரணை பண்ணுவீங்க, கைது பண்ணுவீங்க, காவலில் எடுப்பீங்க என்பது இங்கே. அப்போ இது உண்மையிலேயே இந்த ஊழலை, லஞ்சத்தை தடுக்கிற நடவடிக்கையா, அல்லது இன்னும் இந்த துறையவே இன்னும் மோசமா கொண்டு போற நடவடிக்கையா? அதுதான் ஏன்னு கேக்குறேன். அப்ப மக்களுக்கு, அப்ப நம்ம ஒரு உண்மையான நடவடிக்கையை நோக்கி மக்களுக்கு நம்ம புரிய வைக்கல. அப்ப மக்கள் என்ன, ஒரு சென்சேஷனுக்குள்ளே நம்ம மக்களை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறோம். எஸ்ரா, நீங்க சொன்ன மாதிரி முன்காலத்திலிருந்தே இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது இப்போது நடப்பதை நியாயப்படுத்துறதாகவும் இருக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல இதெல்லாம் அப்பவும் இருந்திருக்குங்கிறதையும் ஏற்க வேண்டியது இருக்கு. திருக்குறள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறதை பற்றி பேசுகிறது அப்படின்னு அந்த பழிமலைந்து எய்திய ஆக்கத்தில் சான்றோர் களிநல் குறவே தலை, பழிகளை செய்து அதனால வந்தடைந்த செல்வ பெருக்கத்தை விட சான்றோர்களது வறுமையே மிகவும் சிறந்ததாகும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு குறள் சொல்லுதுன்னா, நீங்க முறைகேடான வழிகளில் சம்பாதிக்கிறதை விட வறுமையில இருங்க அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப அவர் காலத்திலேயே முறைகேடாக சம்பாதிப்பவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்ற அர்த்தமாகுது. இது திருக்குறள் வள்ளுவர் காலத்திலேயே இதெல்லாம் நடந்ததுங்கிறதுனால இப்ப நடக்கிறத நம்ம நியாயப்படுத்தவும் முடியாது. ஆனால் வள்ளுவர் காலத்தில் சமுதாய நெறிகளும் ரொம்ப வலிமையோடு இருந்தது. ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவன் கொலையுண்டதுக்காக இதில் கொலைக்களத்திலிருந்து போய் இவன்ட்டு போய் மன்னன்ட்டு போய் கேட்க முடிஞ்சது, நீ எல்லாம் ஒரு மன்னனான்னு கேட்க முடிஞ்சது. சிலப்பதிகாரத்தை படிக்கும்போது அது நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா அந்த 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 தைரியம் எப்படி இருந்ததுன்னா, சமுதாயம் வந்து அப்படிப்பட்ட செயல்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அதனால் அது இருந்தது. இப்போ அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் வந்து அந்த கால சமுதாயம். இன்னைக்கு வந்து அந்த நம்பிக்கைகள் சிதைந்தது வந்து ஒரு சமுதாய சீர்குலைக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கைகள் இருந்ததுன்னு சொல்லலாம். இல்ல அப்படி நம்பிக்கைகள் இல்லாத ஒரு சமூகத்துல அப்படி ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்காக இது போன்ற காவியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வரிகளை வந்து பொறுப்புள்ளவர்கள் எழுதினார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீதி இலக்கியங்கள் வந்து இந்தியாவில் தான் இவ்வளவு நீதி இலக்கியங்கள் இருக்கு. தமிழில் எழுதப்பட்டிருக்கு, வடமொழியில் எழுதப்பட்டிருக்கு, ஏராளமான நீதி இலக்கியங்கள் இருக்கு. ஒரு நாட்டுக்கு எதுக்கு இவ்வளவு நீதி இலக்கியங்கள்? அப்ப அந்த நாடு அநீதியில் அவ்வளவு அநீதியில் இருந்திருக்கு. மாறாக என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நீதியை வந்து ஒரு லட்சியமாக நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே நீதியினுடைய உச்சபட்சம் அது ஒரு லட்சியத்தை கொடுக்கறது தான். அது வந்து ஒரு என்னைக்கோ அடைய போற ஏதாவது ஒரு காலத்துல சாத்தியமாகக்கூடியதையும் கூட இப்போவே பேசும். அப்போ அதில் சொல்லப்பட்டக்கூடிய நீதி நெறிகள்லாம் உடனடியாக நடைமுறைக்கூடியதில்லை. எப்போது ஒரு சமூகத்தில் இந்த நிலையை இடலாம், இந்த நிலையை அடைந்தால் என்ன நடக்கும்? இதே திருக்குறள் தான் சொல்லுது, தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்லுது. தீதின்றி வந்தால் தான் அந்த பொருள் நம்மகிட்ட நிற்கும், இல்லைன்னா நிற்காதுன்னு சொல்லுது. திருக்குறள் காலத்தில் தீதின்றி வந்த பொருள் நிற்கிதா இல்லையான்னு தெரியல. ஆனால் நம்ம காலத்தில் தீதின்றி வந்த பொருள் வரலைன்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு திருக்குறள் இன்னொரு காலகட்டத்தினுடைய உண்மையாக மாறுது. பொதுவாக நீதி இலக்கியங்கள் அப்படி தான் இருக்கும். பிரச்சனை அப்படி இல்லை. இதை ஒரு தனி மனிதன் எதிர்கொள்வது எப்படி, சமூகம் எப்படி எதிர்கொள்வது, அதுதான் முக்கியமான கேள்வி. தனி மனிதன் எப்படி எதிர்கொள்ளும் போது முன்னாடி அவனுக்கு இவர் சொன்ன மாதிரி அவனுக்கான மரபு ஒழுக்கங்கள் இருந்தது, அறம் போதித்தாங்க, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அடிப்படை ஒழுக்கங்களை பற்றி வீடும் அவனோட பண்பாடும் கற்றுக் கொடுத்தது. சமூகத்தை அவன் முழுமையாக நம்பினான். எப்படின்னு சொன்னால் அவன் வந்து இந்த மாதிரியான மீறல்கள் நடந்துச்சுன்னா அங்கே போனால் அவன் முறையிடலாம் அப்படின்னு. நம்மகிட்ட 2 விதமான சட்டங்கள் இருக்குது. ஒன்று எழுதப்பட்ட சட்டம், எழுதப்படாத சட்டம்னு. எழுதப்படாத சட்டங்கள் தான் நம்மளோட பண்பாடாக நம்மகிட்ட மாறி இருக்கு. அதனால தான் நம்ம எழுதப்படாத சட்டங்களின் வழியாக பரஸ்பர உறவு கொள்கிறோம். எப்பெல்லாம் எழுதப்படாத சட்டம் மீறப்படுதோ அப்போல்லாம் எழுதப்பட்டதோட சட்டத்தினுடைய துணையை நம்ம நாட வேண்டியிருக்கு. பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, இடிச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அது எழுதப்படலை, ஆனால் இடிச்சுக்கிடக்கூடாது தான். ஆனால் என்னென்னா இடிச்சிட்டிங்கன்னா நான் மன்னிப்பு கேட்கலாம், அல்ல தள்ளி உட்காரலாம். முடியலைன்னா நான் எழுதப்பட்ட சட்டத்தின் துணைக்கு போவேன். எழுதப்படாத சட்டங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது, ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் எழுதப்பட்ட சட்டத்தோட தேவை இருக்குது, ஆனால் எதுவுமே நமக்கு தெரியாது. நாம் ஒரு சட்டத்தோடைய தேவையை நாட வேண்டிய அவசியம் இருக்குது, ஆனால் எழுதப்பட்ட சட்டம் எதுவுமே நமக்கு என்ன சட்டம்னு தெரியாது. இந்த சட்ட பிரிவுகள் தெரியாது, இந்த சட்ட பிரிவில் என்ன நமக்கு கிடைக்கும்னு தெரியாது. நீதியின் முன்னாடி மன்றாடுகிற ஒரு மனிதனுக்கு அவனுக்கு என்னென்ன நீதி இருக்குன்னு, அந்த நீதியை எப்படி அவன் பெறுவதுன்னு தெரியாது. பிரச்சனை அப்போ எழுதப்பட்ட சட்டங்கள் அவனுக்கு உரியது அல்ல. அந்த நீதியை அவருக்கு எடுத்து உரைத்து அவருடைய வழக்கை நடத்துவதற்கு வழக்கு உரைஞர்கள் இருக்காங்க. அதனால தான் என்னன்னா இவங்க நம்பினாங்க. அப்போ நீதிமன்றம் வந்து இவங்களோட வாதங்களை கேட்டு சாட்சிகளை விசாரித்து உண்மையை எப்பவும் எந்த சாய்வும் இல்லாமல் வெளிப்படுத்தும்னு நம்பினாங்க. அப்போ நீதிமன்றம் ஒரு உச்சபட்ச நீதி தருகிற அமைப்பாக இருந்தது. இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சமகால செய்திகள் எதை வெளிப்படுத்துதுன்னா அதன் மீதான முழு நம்பிக்கை இல்லை. அங்கேயும் தவறுகள் நடக்கலாம், அங்கேயும் பலவீனமானதான், அங்கேயும் சரியான தீர்ப்புகள் வழங்கப்படாமல் போயிடக்கூடுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் வரும்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான், எங்கே தவறு நடக்குது, நீதிக்காக அவன் காத்திருக்கிறதுல தான் தவறு நடக்குது. அவன் ஒரு நீதிக்காக காத்திருக்கிறான், அதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் காத்திருக்கணும், எப்போ காத்திருக்கணும் தெரியாது. இந்தியாவில் வந்து ஒரு நீதிக்காக எவ்வளோ நாள் காத்திருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா 7 தலைமுறை காத்திருக்கணுமா. எனக்கு நீதி கிடைக்காட்டா இல்லை, 7 தலைமுறைக்கும் நான் காத்திருந்தா தான் நீதி கிடைக்கலன்னு சொல்லணுமா. அப்போ என்ன இருக்குன்னா நமக்கு நீதி மறுக்கப்படுது. பொதுவாக இந்த லஞ்சம் ஊழலுக்கெல்லாம் முக்கியமான காரணம் தாமதம் தான், டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்காதான். தாமதத்தை வந்து உருவாக்குறாங்க. 7 தலைமுறையாக ஒருவர் காத்திருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது திரு பாலச்சந்திரன் வந்து இன்னொரு நிகழ்வில் இதே தொலைக்காட்சியில் இன்னொரு நிகழ்வில் பேசும்போது சொன்னார், இந்தியன் ஸ்டேட் இஸ் ஆன்டி புவர் அண்ட் ஆன்டி அண்டர் பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிதான் சார். அந்த ஏழைகளுக்கு விரோதமானது, எளியவர்களுக்கு விரோதமானது அப்படின்னு சொன்னார். அந்த வந்து எளியவர்கள்ங்கிறது வந்து அந்த ஏழைகள்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப எளியவர்கள்னு ஏன் சொல்றாருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா அந்த எளியவர்கள்ங்கிறது பணம் இருந்தும் எளியவர்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. மைனாரிட்டி எளியவர்கள், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ரிலிஜியஸ் மைனாரிட்டி, அவங்களாம் எளியவர்களை வந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதை பத்தின அடிப்படைகளை நீங்க சொல்ற அந்த 7 தலைமுறையாக நீதிக்கு காத்திருக்கணும்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதாரண நம்ம வந்து பொதுவாக வந்து இந்த நீதியை வந்து அணுகிறதுல யாருக்கு ரொம்ப பெரிய தடை இருக்கு அப்படின்னு சொன்னா படித்தவர்களுக்கு அல்ல, படிப்பில்லாதவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக விவசாயிகளுக்கு. நம்ம காலத்துல இன்னைக்கு போராடுற விவசாயிலிருந்து எல்லா காலத்திலையும் விவசாயிகளோட பிரச்சனைக்கு நீதியே கிடைச்சது கிடையாது. விவசாயி தொடர்ந்து நீதி மறுக்கப்பட்ட ஒருத்தன் தான். அதே நேரத்தில் விவசாயி நீதிக்கு காத்திருக்கிறதுல ஒரு பிடிவாதமான கொள்கையை வச்சிருக்கான், காலம் கொடுத்துக்கிட்டே இருப்பான்.
ஒத்தி போட்டே இருப்பாங்க. பரவாயில்ல 2 வருஷம் ஆகட்டும் காத்திருப்பான், 5 வருஷம் ஆகட்டும் காத்திருப்பான். இன்னும் சொல்லப்போனால் பல வழக்குகளில் 35 வருஷம் 40 வருஷம்லாம் விவசாயிகள் காத்துட்ருக்காங்க. எந்த துறையும் அப்படி காத்திருக்காது. அதுலேயும் குறிப்பாக தொழில்துறைகளில் எந்த தொழில்துறை வழக்குகளும் 50 ஆண்டுகள் காத்திருந்தாங்க, 100 ஆண்டுகள் காத்திருந்தாங்கலாம் வரலாறே கிடையாது. சாதாரண ஒரு நதிநீர் பிரச்சனையில் 100 வருஷம் காத்துட்ருக்குறான். ஒரு விவசாயியினுடைய தானியத்துக்காக 50 வருஷம் காத்துட்ருப்பான். அவன் நான் தானியத்துக்கான மரபு உரிமையை மீட்கிறதுக்கு ஒரு 35 வருஷம் காத்துட்ருக்கான். கிருஷ்ணா நதிநீர் ஒப்பந்தம் வந்து மிக மிக குறுகிய காலத்தில் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிடுச்சு. கர்நாடகாவுக்கு ஆந்திராவுக்கு இடையில. ஏன்னா அதுக்கு வந்து அரசு தான் இதை வந்து இந்த நீதி வழங்குறதுல ஒரு முக்கிய பங்கு இருக்கணும். இர்பான் ஹபீபோட புக்கில் சொல்கிறாரு, இந்திய விவசாயிகளுக்கு ஒரு பொதுவான தன்மை இருக்குது. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், தான் பிரச்சனையை தான் தீர்த்துக்கிட மாட்டாங்க. தீர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தரை அழைச்சிட்டு வருவாங்க. அவர் கையில் பிரச்சனையை கொடுத்து தீர்த்து வைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தீர்த்து வைக்கிறவர் ஒருவேளை தீர்த்து வைக்காட்டா அப்பவும் தானே தீர்த்துக்கிட மாட்டாங்க. 3வது இன்னொருத்தரை தேடி போவாங்க. பொதுவாக இந்தியர்களிடம் அதில் குறிப்பாக இதில் 2 விஷயம் இருக்குது. அதாவது நம்ம இன்னைக்கு பின்பற்றது எல்லாமே ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த நீதிமன்றங்கள். இது மாதிரி இந்த நீதிமன்றங்கள் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து நீதி வழங்கணுங்கிறதுக்காக கொண்டு வரல. நாங்கள் இங்கே நல்லாட்சி நடத்துகிறோன்னு உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ இதில் நான் வேலை பார்த்த வெஸ்ட் பெங்கால் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற தோற்றத்தை வெளி உலகத்துக்கு ஃபார்ம் இஸ் இம்பார்ட்டன்ட் நாட் தி கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஒரு ஆங்கிலேய பெண் ஒருத்தி தன்னுடைய வேலைக்காரனாக இருந்த இந்தியர் ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டாங்க. அது ஜட்ஜி வந்து ரொம்ப கடுமையாக கண்டனம் தெரிவிச்சு இது தண்டனை கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி 10 ரூபா ஃபைன் போட்டார். இதுதான் நடந்தது ஆங்கிலேயர் காலத்தில். அதான் இந்த அதிகாரம் என்னென்ன மாதிரி வேலைகள் செய்யும்னு எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ரஷ்ய சிறுகதை ஒன்றை சொல்லுவார் அவருடைய நிகழ்வுகளுக்கு வரும்போது. அதுவும் இங்கே நினைவுக்கு வருது. தண்ணியில் இருக்கிற மீன் தண்ணியை குடிக்குதா குடிக்கலையா அப்படிங்கிறத எப்படி நாம் அறிய முடியாதோ, அதே மாதிரி பணிகளை நிறைவேற்ற நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் பண மோசடி செய்வதையும் அறிய முடியாது அப்படின்னு அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதாக பார்க்க முடியுது. அப்போ திருக்குறள் காலத்துலேயும் சரி, வள்ளுவர் காலத்துலேயும் சரி, அர்த்த சாஸ்திர காலத்துலேயும் சரி இது போன்ற நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எஸ்ரா சொன்னதுலேருந்து புரிய முடியுது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டீங்களே, இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே உள்ள நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுகிறார்கள்ங்கிறது, அது ரொம்ப முக்கியமான விஷயமா படுது. ஜனநாயக அமைப்புகள் மேல நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுகிறார்கள், அல்லது மக்களுடைய நம்பிக்கையை அதன் மீது இழக்கச் செய்வதற்கான வேலைகளை சிலர் செய்கிறார்கள். அது ஊக்குவிக்கப்படுகிறது அப்படின்னா எதற்காக அப்படிங்கிற கேள்வி வந்து முக்கியமாக வருது. அது வந்து ஒரு அனார்கி, ஒரு அராஜக சூழலை ஏற்படுத்தவா, அல்லது மாபாக்ரசி மாதிரி தடியெடுத்தவங்கெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி சூழலை உருவாக்கவா? அப்படி ஒரு சூழல் உருவானால் அதன் மூலமாக யாருக்கு நன்மை? அதாவது வலிமை பெற்றவர்கள் வலிமை அற்றவர்கள் 2 தரப்பு தான். தோழர் சொல்லும்போதே சொன்னார். இப்போ வலிமை அற்றவர்கள்னு நாம் வந்து அதை ஒரு வரையறுக்குள்ளே நிறுத்த முடியாது. ஒவ்வொன்றுக்கு மேலே ஒவ்வொருத்தர் இருப்பார். அது அந்த எல்லை எதுவோ அந்த எல்லையில் வலிமை யார் பெற்றிருக்கிறாரோ அவங்களுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. இப்போ ஆங்கிலேயர்கள் ஏற்றி வைத்துட்டு போன ஏற்பாடு தான் இதெல்லாம் என்றாலும், இப்போ சட்டம் வந்து பொதுவாக தான் இருக்குது. சட்டம் வந்து ஒரு வலிமை பெற்றவருக்கு ஒரு சட்டம், வலிமை அற்றவருக்கு ஒரு சட்டம்னு 2 சட்டம் இல்லை, ஒரே சட்டம் தான். ஆனால் ஒரே நீதி இல்லைங்கிறதான் பிரச்சனை. இப்போ நீதி எல்லாம் கிடைக்குது யாருக்கு? வலிமை பெற்றவருக்கு நீதி கிடைச்சிட்டு இருக்கு. அவர் விரும்புகிற நீதியை இந்த சட்டத்தை பயன்படுத்தி வாங்கி கொண்டு தான் இருக்கிறார். வாங்க முடியாத தரப்பு அல்லது பெற முடியாத தரப்பு என்பது இந்த வலிமையற்ற தரப்பு தான் எல்லா நிலையிலையும் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல தான் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கான முக்கியத்துவம் வருது. அப்போ ஒரு நேர்மையாக எழுதப்பட்ட சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் வலிமை பெற்றவர்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்துவது, அதற்கு தீர்ப்பு கொடுப்பது என்பதை நம்ம பார்க்கிறோம், தொடர்ச்சியாக பார்க்குறோம். இப்போ இங்கே நீங்கள் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட வழக்குகள்லேயே அதை நம்ம சொல்ல முடியும். இப்போ பிரக்யா சிங் தாகூர் இன்னைக்கு வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ சாய்பாபா, பேராசிரியர் சாய்பாபா வந்து இல்லை அதே வழக்கில் வந்து கர்னல் புரோஹித் வந்து ஜாமீன் கொடுக்காம தானே வச்சிருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வர்றேன். இப்போ அதுல 2 பேர்ல யார் வலிமை பெற்றவர் அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ அங்கதான் நான் பார்க்கிறேன். இப்போ நீ இது போன்று நம்ம யாரை பலிகடா வாக்கணுமோ அந்த இடத்துல ஆக்குவார்கள், யாரை வந்து விடுதலை செய்ய வேண்டுமோ தப்பிக்க வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல தப்பிக்க வைப்பார்கள். 2ல யாரு முக்கியம்? அதுதான். அப்ப அந்த எல்லையில போய் அது நிக்குது, அந்த புள்ளியில போய் அது நிக்குது. எத்தனையோ வழக்குகள் நம்ம உதாரணம் காட்டி பேச முடியும். இப்ப நம்ம ஒவ்வொரு வழக்குகளா போக முடியாது. ஆனால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல நம்பிக்கை இழக்க செய்வது அப்படிங்கிறது
அதான் மக்கள் வந்து எந்த கட்டத்தில், ஏன்னா மக்கள் வந்து பொறுமையாகத்தான் பார்க்குறாங்க, எப்படியாவது ஒரு தீர்வு கிடைச்சிடாதா, ஒரு நியாயம் கிடைச்சிடாதா என்பதற்காக கடைசி வரை காத்திருக்கிறாங்க. அது இல்லை என்கிற போது தான் அவங்க வந்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போகக்கூடியதை பார்க்குறோம். அது வந்து திட்டமிட்டே நகர்த்தப்படுது. மக்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடாது என்பதை நோக்கியே அது நகர்த்தப்படுது. ஏன்னா மக்கள் அதற்கு பழக்குவது. இப்போ தேர்தலில் வந்து மக்கள் வந்து நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், ஓட்டு போட வர்றாங்க. இப்போ மக்களை கரெக்ட் பண்ற ஒரு முறை தான் இந்த படம் கொடுக்கிற முறை. அது வந்து தடுக்க முடிஞ்சும் தடுக்காம தான் அனுமதிக்கப்படுது. ஏன்னா இந்த மக்களை வந்து அதற்கு பழக்கப்படுத்துவதன் மூலம் இந்த ஜனநாயக அமைப்பின் மீது அவர்களுக்கு அறவே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி வைத்து விட்டு இவர்கள் வேறு வேறு நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல அதில் வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு மெயின் பாயிண்ட் அதில் இருக்கு. அதுதான் அதை நோக்கி இந்த நாட்டை கொண்டு போறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அவர் சொல்கிறது சரியானா அது என்னென்னா, ஜனநாயகம் தான் இந்த லஞ்சம் ஊழல்வாதிகளுக்கு அதிக அளவுக்கு இடம் கொடுக்கக்கூடியது. அவர்கள் அதை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. வேற எந்த சிஸ்டம் வந்தாலும் அந்த சிஸ்டத்தில் இதே மாதிரியான ஆட்கள் தண்டிக்கப்பட்டுருவாங்க. கொடூரமான தண்டனைகள் கூட கிடைக்கக்கூடும். டெமோக்ரஸிங்கிற இந்த ஜனநாயகம் ஒருவேளை இந்த தப்பு செய்கிறவர்களுக்கு வேணும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை நியாயப்படுத்திடலான்னு முடிவு பண்ணுறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறதுனுடைய ஃப்ளிப் சைடு பார்த்தா, ஜனநாயகத்தில் இவர்கள் எல்லாம் தப்பித்து விடுகிறார்கள், அதனால ஜனநாயகமே வேண்டாம், ஒரு சர்வாதிகாரியின் கையில இந்த நாட்டின் அதிகாரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு மனநிலை மக்களிடத்துல அப்படி நினைப்பாங்களான்னு தெரியல. மாறாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தப்பு செய்வதுங்கிறது இயல்பானது. இன்னொன்று, இப்படி தப்பு செய்து மாட்டிக்கிட்டா கூட அதுவும் இயல்பானது. எல்லாம் தாண்டி இதில் அதிகபட்ச தப்பு செய்தால் கூட ஒரு அற்ப சொற்ப காலம் நீங்கள் தண்டனை பெறுவீங்க. இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு பகுதி தான். ஜனநாயகங்கிறது ஒரு புனிதமானதெல்லாம் இல்லை. அங்கே நல்லவர்கள் மட்டும்லாம் இல்லை, நன்மை மட்டும்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் இடம் இருக்குது, இதுக்கெல்லாம் உண்டு. இன்னொன்று, ஒருவேளை அவர்கள் வந்து அப்படி சூழலால் அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நியாயப்படுத்துறது தான் நடக்கு. கரப்ஷன் அப்படிங்கக்கூடிய இது எல்லாம் பிரச்சனை. அதை நியாயப்படுத்துகிறோம், அதை திறமையாக்கியிருக்கோம், சாதுரியமாக்கியிருக்கிறோம். இன்னொன்று, அதை சாமானிய மனிதனை நம்ப வச்சுட்டோம். அதனால தான் இது காலங்காலமாக இருக்குன்னா, காலங்காலமாக இருந்தாலும் இன்றைக்கி அதை ஏற்றுக்கொள்ள வைத்துட்டோம். ஒரு சாமானிய மனிதன் இந்த தவறுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கரப்ஷனுக்கு எதிராலாம் சாமானிய மனிதர்கள் கொந்தளிக்கலாம் மாட்டாங்க. அவங்க வீட்லேயே 4 பேர் வாங்குறவன் இருப்பான். அதனால் அவங்க அதுக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஒன்று என்னென்னா, இதை திருப்பி நீதியோ இலக்கியங்களோ அறமோ பேசிக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் தவறுன்னு. அப்போ அது கேட்பாங்க, பின்பற்ற மாட்டாங்க. அப்போ என்ன இருக்குன்னா, நமக்கு ரெண்டும் வேண்டி இருக்கு. பாலச்சந்திரன் சொன்னது அதுக்கு, அதெல்லாம் எல்லாரும் கடைபிடிக்கணும், என்ன தவறுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஒவ்வொருவரும் நினைப்பாங்க. என்னப்பா என்னன்னா, அந்த சந்தர்ப்பம் கிடைக்குதா இல்லையாங்கிறதா அவங்களுக்கு. அவங்க வந்து எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்குங்கிறதான் வருத்தமே தவிர, சந்தர்ப்பம் கிடைத்தால் அதையும் ஆமா. ஏன்னா நான் வந்து ஒரு சம்பவம் பேப்பர்ல படித்தேன். ஒரு பேருந்தில் இருக்கக்கூடிய நடத்துனர் வந்து ஒரு பேனா விழுந்தா கூட அல்லது ஒரு பொருள் விழுந்தா கூட கண்டுபிடிச்சு கொண்டு போய் கொடுத்துருவாராம். ஒரு நாள் ஒருத்தரோட பையை போட்டுட்டு போயிட்டாரு. அதில் ஒரு 4 லட்ச ரூபா பணம் இருக்கு. அந்த நடத்துனர் எடுத்துட்டு போயிட்டார். அவர் மேலே சந்தேகமே வரல. ஏன்னா இது வரைக்கும் அவர் ஒரு சின்ன பேனா விழுந்தா கூட எடுத்து கொடுத்துருவார். ஆனால் அவர் தான் அந்த 4 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனவர். அவரை தவிர எல்லாரையும் அந்த பணிமனையில் விசாரிக்கிறாங்க. கடைசியாக கண்டுபிடிச்சா 100% தவறே செய்யாதவர் வந்து பெருந்தவருக்காக காத்திருக்காரு. இதில் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்றதுலேயும் ஃப்ளிப் சைடு இருக்கு. அதாவது ஃப்ளிப் சைடை பார்க்க முடியும். அதாவது பேருந்தில் விட்டுட்டு போற அனைத்து பொருட்களையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போற ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்க. 4 லட்சம் ரூபாய் பைய அவர் ஒப்படைப்பாரு. அப்படி ஒப்படைக்காம அவர் பார்க்காமலே இருந்திருந்தா கூட அதையும் அவர் தான் பார்த்து எடுத்துட்டு போயிருப்பாருங்கிற முடிவுக்கு எல்லாரும் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. தனிப்பட்ட ஆதாயத்துக்காக செய்யறாங்க அல்லது செல்வாக்கை பெருக்கிக்கிறதுக்காக செய்யறாங்க. மக்கள் தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சுங்கிறது தான் இது போன்ற விஷயங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதை சரி செய்யறதுக்குன்னு சொல்லி தகவல் அறியும் உரிமை சட்டமோ அல்லது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மாநிலங்களில் டிவிஏசி அப்படின்னு லோக்பால் சட்டம், ஏகப்பட்ட கண்காணிப்பு அமைப்புகள் உருவான பிறகும் கூட யாரும் அதற்காக கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே. அதுக்கு அங்க எந்த இடத்துல அந்த சிக்கல் இருக்கு? ஏன்னா முந்தி இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் ஒரு வேறுபாடு என்னன்னா, முந்தி வந்து லஞ்சம் வாங்குறவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க. அது ஊழியர்கள் மத்தியில், அரசு ஊழியர்கள் மத்தியில், மேல் மட்டும் இருந்தாலும் கீழ் மட்டும் இருந்தாலும் லஞ்சம் வாங்குறவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் வந்து நாணயமாக இருக்கிற மாவட்ட ஆட்சியர் கீழே வேலை பார்க்கும்போது பயத்தை நான் பார்த்துருக்கேன், கண்கூட பார்த்துருக்கேன்.
ஆனால் இன்றைக்கி வந்து மேலே உள்ளவங்களுக்கு வந்து நம்ம வந்து பங்கு கொடுத்துட்டா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லைங்கிற நிலைமை வந்தோடனே இன்றைக்கி வந்து லஞ்சம் வாங்குறதை பற்றி கவலைப்படுற அல்லது பயப்படுற போக்கு வந்து மாறிடுச்சு. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், மேலே உள்ளவங்களை வந்து சரியான ஆட்கள் மேலே இருந்தாங்கன்னா லஞ்சம் வந்து ஒழிக்கப்பட முடியாது, ஆனால் பெருமளவு குறைக்கப்பட முடியும். இன்றைக்கி அந்த நிலைமை நம்மகிட்ட இல்லை. அதுக்கப்புறம் இப்போ இவர் ஷானவாஸ் வந்து முக்கியமான பாயிண்ட்டு சொன்னார். இது பணத்தை கொடுக்குறாங்க, அந்த பணத்தை கொடுக்குறத என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் அந்த பணத்தை கொடுக்குறத என்கரேஜ் பண்ணுறது வந்து தேர்தல் ஆணையம் இல்லை. தேர்தல் ஆணையம் வந்து பணத்தை கொடுக்கறது தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இது முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ஏற்கனவே லஞ்ச ஊழலில் திளைக்கின்ற ஒரு அரசு அமைப்பு தான் கொஞ்ச காலத்திற்கு அவங்க கூட இருக்குது. அதனால் அவங்க சொல்கிற பல காரியங்களை இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இடைஞ்சலாக போயிடும். லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் பார்க்கணுமே ஒழிய ஷார்ட் டேர்ம் ஹீரோயிசம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. அதனால ஒரு கையையும் ஒரு காலையும் பின்னால் கட்டிக்கிட்டு போர் நடத்த ஹீரோயிசம் பெனிஃபிட் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கான பொருள் வந்து முற்றிலுமாக மாறி கண்டிப்பாக மாறி முற்றிலும் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் தான் எனக்கு முக்கியம், ஷார்ட் டேர்ம் ஹீரோயிசம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. ஒரு இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த ஸ்டேட், த மெஷினரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து நீதி, நிர்வாகம், இது சட்டமன்றம் 3 சேர்ந்தது. இந்த 3மே வந்து இன்றைக்கி வந்து அதனுடைய கம்பைன்ட் எஃபெக்ட் வந்து ஆன்டி புவர், ஆன்டி அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்குது. ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் விரோதமாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நாணயமானவரை கூட்டி வந்தாலும் இந்த அமைப்பு முறை மாறாத வரைக்கும் ஹீ இஸ் ஒன்லி அ காக் இன் த வீல். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்கரத்தில் உள்ள ஒரு பல் அவருடைய காலம் வரைக்கும் அங்கே வந்து நேர்மை நீதி நிற்கும். இப்போ நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது ஒரு தரம் இது சார்நிலை ஆட்சியராக இருந்தபோது சப் கலெக்டராக இருந்தபோது ஒருத்தருடைய நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஆளை வந்து இம்மீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் சொன்னேன். அவர் ரொம்ப புத்திசாலியான ஆள். அவர் வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இவன் உயிரை கொடுத்து வேலை பார்ப்பான், இவனை மாதிரி நல்ல ஆஃபீஸர் இல்லைன்னா அவர் ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டு போயிடுவார். அதனால் இதில் என்ன செய்யணும்னா நீ பண்ண காரியம் அத்தனையும் சரி பண்ணு, அது வரைக்கும் வந்து உனக்கு எவ்வளோ இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இடைஞ்சல் கொடுப்பேன் நான் சொல்ல போகிறேன். அது வந்து இன்னும் ஒரு பெட்டர் சொல்யூஷன், ஒரு சரியான மாற்று. அந்த மாதிரி இன்றைக்கி உள்ள நிலைமையில் நல்லவங்களாக இருக்கவங்க ரொம்ப புது புது முறைகளை கையாள வேண்டியிருக்கு. அப்படி எவ்வளவு கையாண்டாலுமே அவங்க காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பேக் டு ஸ்கொயர் ஒன்று போயிடுது. அடிப்படை மாற்றங்கள் நிகழாத வரைக்கும் இது வந்து எளியவருக்கான அரசாக, ஏழைகளுக்கான அரசாக மாறுகின்ற சூழ்நிலை வராத வரைக்கும் இவைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்பது கசப்பான உண்மை. நீங்க பணம் தனிமை நபர்கள் வாங்குறதோ, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாங்குறதோ, கட்சியை சார்ந்தவர்கள் வாங்குறதோ சிக்கல்களை கொடுக்கக்கூடும்னு பல வெளிப்படையான நிர்வாகத்தை பற்றிய குரல்கள் அதிகமாகும் போது நினைக்கிற ஒரு சூழல் வரும்போது மொத்தமாக நிறுவனங்கள் கட்சிக்கு நன்கொடையை கொடுக்கலாம், எவ்வளவுன்னு சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு மாற்றத்தை, அமைப்பு ரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம புறப்பட்ட இடத்துக்கும் பின்னாடி போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரலையா இதுல? இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் இப்போ லோக்பாலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கட்சிக்கு கொடுக்கக்கூடிய நிதி கொடுக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள், அரசியல்வாதிகளுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கக்கூடிய அதிகாரிகள், இவர்களையெல்லாம் வந்து தண்டிப்பதற்கு, அவர்களை நோக்கி கேள்வி எழுப்பதற்கான வழிமுறை பற்றி இங்கே ஏதாவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? இந்த ஊழல் தடுப்பு அப்படிங்கிறது அம்சத்துக்குள்ள இவங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க. வெறுமனே மக்கள்கிட்ட கூட என்ன மனநிலை இன்னைக்கு மேலோங்கி இருக்குதுன்னா, ஒரு அரசியல்வாதி ஒரு 5 ஆண்டுகள் இருந்து ஆண்டு அனுபவித்து அடித்த கொள்ளைக்கு அவர் தண்டனை பெற வேண்டும் என்கிற மனநிலை மேலோங்கி நிற்குது. அவரை இந்த நிலைக்கு வந்து துணை இருந்த, அதுவரைக்கும் உடன் பயணித்த, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த அந்த அதிகாரி யார், அவருக்கான தண்டனை என்ன என்பது குறித்த கேள்விகள் கூட கிடையாது. அப்போ ஒரு செக்டார் மட்டும் ஒரு குற்றத்தை இழைக்க முடியாது அந்த அமைப்புல. இது ஒரு முக்கூட்டு கொள்ளை தான். இது கூட்டுக்கொள்ளை. சொல்ல போனா அதிகார வர்க்கம், தொழில் வர்த்தக வர்க்கம், அரசியல் வர்க்கம், இவங்க எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிற எல்லா ஊழல்லையும் அம்பலப்பட்டதும், மீண்டும் மக்கள் மத்தியில் வந்து நிற்க முடியாத அளவுக்கு வந்து இழப்பை சந்தித்ததும் யாருன்னு பார்த்தா 90 விழுக்காடு அரசியல்வாதிகளாக தான் இருக்காங்க. இல்லைங்க, 90 விழுக்காடு அரசியல்வாதிகள். அதாவது வெளியில் சரியாமல் இருக்கலாம், இன்னைக்கு எத்தனை பேர் வந்து ஊழல் குற்றச்சாட்டில் வந்து அரசியல்வாதிகள் வந்து உள்ளே போயிட்டு மறுபடியும் தேர்தல் நிற்க முடியாத நிலைமை வந்தது? எத்தனை பேருக்கு வந்தது? மறுபடியும் கொஞ்ச நாள் வந்துடுறாங்க. இப்போ இந்த சட்டம் வந்து இப்போ பல பேர் நிற்க முடியாத சூழல் உருவாயிருக்கு. இப்போ இவர் லலு பிரசாத் யாதவ் மேலே தண்டனையும் வந்தது. நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம். ஆனால் எத்தனையோ பேர் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கிறதுக்கு மேலே எத்தனை ஆண்டுகள் ஆயிருது. ஆனால் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை விட டிபார்ட்மெண்டல் என்கொயரிங்கிறது இன்னும் சக்தி வாய்ந்தது.
சட்டங்கள்ல வந்து குறையலை. நீங்க மொத்தமா எடுத்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் தண்டிக்கப்பட்டது வந்து அதிகமாக தான் இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அப்படி தண்டிக்கப்படுறவங்க கீழ்நிலை ஊழியர்கள் தான் அதிகமாக தண்டிக்கப்படுறாங்க. மேல்நிலை ஊழியர்கள் வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. 100 இப்போ ரூபா உதாரணமா லஞ்சம் நீங்க வாங்குறவரு என்ன- சிக்கிறாரு. ஆமா ரொம்ப கொள்ளை பல கோடி கொள்ளை அடிக்கக்கூடிய அளவுக்கு அதுதான் அந்த கார்ப்பரேட்டை உள்ளடக்கிறதுல. சட்டம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்ப நான் வந்து ஐஏஎஸ்ல இருந்தேன். நாங்க ஒவ்வொரு ஆண்டு வந்து எங்களுடைய சொத்து கணக்கை வந்து நாங்க வந்து கொடுக்கணும். எங்களுடைய சட்டம் எவ்வளவு நாம் இது முதல்வருக்கு அமைச்சருக்கு தனி உதவியாளராக இருந்தபோது ஒருத்தர் வந்து சரியான நேரத்தில் வந்து அந்த அக்கௌண்ட்டை கொடுக்கலன்னா நாங்கள் அவரை டிஸ்மிஸ் பண்ண முடியும். இந்த ஒரு சாதாரண குற்றத்துக்கு ஒரு மாதம் டிலே பண்ணிட்டாருன்னா அப்போ ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து யாருடைய ஊழலை நிரூபிக்க முடியாமல் இருக்கு, ஆனால் அவர் ஊழல் செய்கிறோன்னு தெரிஞ்சதோ அவர் எந்த வழியிலையும் பிடிக்க முடியாமல் இருந்தபோது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து நாங்கள் டிஸ்மிஸல் ஆர்டர் கொடுத்துட்டோம் எங்களுடைய இதில். அதுக்கப்புறம் வந்து அமைச்சருக்கு வந்து எதிர்ப்பு சாதாரண எதிர்ப்பு இல்லை. அந்த டிஸ்மிஸல் ஆர்டருக்கு அவர் உடன்பட்டதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சட்டங்கள் கடுமையான சட்டங்கள் இருக்கு, ஆனால் அந்த சட்டங்கள் அமல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதா நம்முடைய கோளாறு. அந்த அமல்படுத்த முடியாத நிலைமைக்கு வந்து இவங்க கடைசி எழுத்து அரசியல்வாதியோட எழுத்து தாங்க. கடைசியில் வந்து ஆர்டர் போட வேண்டியதுங்கிறது அரசியல்வாதி தான். அவங்க அந்த ஆர்டரை போடாமல் இருக்கிறது காரணம் நீங்கள் சொல்கிற கூட்டு கொள்ளை தான். அதனால இதில் வந்து அரசியல்வாதிகளை மட்டும்தான் குறை சொல்றாங்க அப்படிங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். அரசியல்வாதிகள் மட்டும்தான் தண்டிக்கப்படுறாங்க. அரசியல்வாதிகள் வந்து பப்ளிக் ஃபேஸ், அதனால அவங்கள பற்றி அதிகமாக பேச்சு இருக்கு. ஆனால் மற்றவங்களும் தண்டிக்க வேறு எந்த வகையிலையும் தண்டிக்க முடியாதவர்களை நியாயமற்ற ஏதாவது ஒரு வழியிலையாவது தண்டிக்கிறது அப்படின்னு நினைக்கிறதும் கூட ஒரு விதத்துல முறைகேடு தானே. ஆமா, ஆனா இது வந்து நியாயமான வழியில் தண்டிச்சோம். சட்டம் கொடுத்திருந்தது எங்களுக்கு, நீங்க வந்து இத்தனாம் தேதிக்குள்ள உங்களுடைய சொத்து கணக்கு வந்து கொடுக்கலன்னா உங்களுக்கு மேஜர் பனிஷ்மெண்ட் டிஸ்மிஸல் வரைக்கும் இருக்கும்னு ஏற்கனவே இட் இஸ் ப்ரொவைடட் இன் தி ஆக்ட். எங்களுக்கு வந்து அதை பயன்படுத்தினது ஒரே ஒரு கேஸ்ல ஊழலின் நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஊழலின் எதிர்ப்பு நிலை வந்து இதை விட மோசமா இருக்குங்கிறது தான் இங்க பிரச்சனை. இப்போ அண்ணா ஹசாரே ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறாரு, கூட்டம் கூட்டமா மக்கள் போறாங்க. இன்னைக்கு அந்த மக்களே ஊழல்னு நம்ம இது வரைக்கும் பேசுனதே கூட நெப்போட்டிசம், அதாவது வேணுங்கிறவரை அப்பாயின்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம அந்த மாதிரி முறைகேடுகளுக்கு போகல. பணம் கொடுக்கிறது, அத நேரடியா பணம் கொடுத்து வாங்கியது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இந்திய ஜனநாயகத்தையும் இந்திய ஜனநாயக நிறுவனங்கள் மேலேயும் மக்கள் நம்பிக்கை இழக்கச் செய்வதற்கான மற்ற சமூக அவலங்கள் இருக்கு. அதுவும் வந்து இந்த ஊழலோட சேர்த்தியான்னு பார்த்தா அது ஒரு முக்கியமான கேள்வியாக வருது. அது மிக முக்கியமான கேள்வி, மிக முக்கியமான. ஸ்ரீராமகிருஷ்ணன் அப்போ அவர் சொல்றது முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நாம் வந்து இந்த அமைப்பை பற்றின ஒரு நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தகர்த்துட்டு வரோங்கிறது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த அமைப்பு தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிற ஒன்று. அதே இதில் அவங்க சொல்கிறதுலையும் முக்கியமானது சட்டங்கள்லாம் இருக்குது, ஆனால் சட்டத்தை நிறைவேற்ற முடியாத அளவுக்கான தடைகள் இருக்குது. யாருக்கு தடைகள் இருக்குது? அதுலேயும் கூட அது மேல்தட்டில் இருக்கிறவர்களுக்கு, அதிகாரத்தோட உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. இப்போ வந்து ஹிட்லர் இறந்து போன உடனே நூரம்பர்க்கில் ஒரு விசாரணை நடந்தது. இந்த நூரம்பர்க் விசாரணையில் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஹிட்லர் தானே இந்த ஆர்டர்லாம் போட்டார், எங்களை எப்படி தண்டிக்க முடியும்? நாங்கள் வெறும் வந்து ஒரு கருவிகள். அந்த நூரம்பர்க் விசாரணையில் எங்களை தண்டிக்கக்கூடாதுன்னு நீதிபதிகள் முறையிட்டாங்க, அதிகாரிகள் முறையிட்டாங்க, இராணுவ தலைவர்கள் முறையிட்டாங்க. அந்த நீதியரசர் விசாரணை பண்ணிட்டு சொன்னார், இந்த குற்றத்துக்கு வந்து அரசு வந்து சொன்னால் கூட நிறைவேற்றினது நீங்கள் தான், தண்டனை கொடுத்தது நீங்கள் தான், அந்த முகாமை நடத்தினது நீங்கள் தான், படுகொலைகளுக்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நூரம்பர்க் விசாரணையில் இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்போது ஹிட்லரை ஒரு பெரிய நாயகனாக சித்தரித்த ஊடகங்களுக்கு பொறுப்பு இருக்குது, அந்த நாயகனாக நம்பின மக்களுக்கு பொறுப்பு இருக்குது, இன்னும் சொல்லலாம் இவரை நம்பி இந்த நாட்டில் வந்து பெரும் கோடிகளை கொண்டு வந்து முதலீடு செய்த வணிகர்களுக்கு பொறுப்பு இருக்குது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவர்கள் எல்லாம் நேரடியாக குற்றத்தில் உடன்புடையவர்கள், அவர்கள் மௌனமாக இருந்து உடந்தையானவர்கள்னு சொல்கிறார். அப்போ ஹிட்லர் இல்லை, ஹிட்லருக்கு பின்னாடி அந்த மௌனம் இருக்கு இல்லையா, அவரை நாயகனாக மாற்றி அந்த பௌலாம் இருக்குது. அப்போ அந்த நூரம்பர்க் விசாரணை ஒரு விஷயத்தை சொல்லுது, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அரசு செய்ய சொன்னாலும் இந்த குற்றத்தில் பங்கு இருக்கு, தண்டிக்கத்தான் படணும். தண்டிச்சாங்க. சட்டவிரோதமான ஆணைகளுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க மறுத்தீங்களான்னு கேட்கிறாரு. அந்த நீதியரசர் கேட்பார், அதுல வந்து இப்படி ஒரு உத்தரவை ஹிட்லர் போடும்போது நீங்க மறுத்தீங்களா? மறுக்கல. நான் என்ன செய்ய முடியும் அல்லது நான் செய்ததுல என்ன தவறு அப்படிங்கிற உணர்வை வந்து தி ரீடர் அந்த திரைப்படத்துல வந்து அதை செயல்படுத்திய ஒரு பெண்மணியினுடைய உணர்வுகளாக நீதிமன்ற காட்சியில காட்டுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த கில்ட்டே இருக்காது, குற்ற உணர்ச்சியே இருக்காது. அவங்க வந்து கொத்து கொத்தாக மக்களை கொண்டு வந்து விஷவாயுக்கு அனுப்பி கொன்றிருப்பாங்க, ஆனா அவங்க இடத்துல எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இருக்காது. அப்படி தவறு செய்வதில் குற்ற உணர்வு இல்லாத ஒரு சமூகமாக
நம்ம மாறிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது இப்போ திரும்பவும் ஒரு முக்கியமான கேள்வியா இல்லை அப்படி மாத்துற மாதிரி நம்மளை கட்டமைக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம மாறலை, ஆனால் நம்மளை கட்டமைக்கிறாங்க. அப்படி கட்டமைக்கும் போது இப்போ நமக்கு வந்து இந்த செய்திகளை தொடர்ந்து படித்தா, தெரிஞ்சுக்கிட்டா, விவாதிக்க மறுத்தா என்ன ஆகும்னா நம்ம மனது வந்து அதை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அப்போ ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம மறைமுகமாக அடுத்த தலைமுறைக்கு இது சார்ந்த ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கவே மாட்டோம், விழிப்புணர்வே கொடுக்க மாட்டோம். இப்போ லஞ்சம், ஊழல் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்களே பெரும்பாலும் 40 வயசை கடந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து 40 வயசுக்கு மேலே ஆகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் குற்றமாக தெரியுது. 20 வயதில் 25 வயதில் இருக்கிற இளைஞனுக்கு இதெல்லாம் குற்றமா, அவனுக்கு இதெல்லாம் செய்கிறவர்கள் வந்து தண்டிக்கப்படுவர்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, என்னுடைய அனுபவம் வேறு. அரசில் வந்து 40 வயசு வரைக்கும் நாணயம் மறந்துட்டு அதுக்கப்புறம் நாணயம் குறைஞ்சவங்க ரொம்ப பேர். அது வந்து தலைமுறை இடைவெளி இருக்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அக்கறைப்படுற பேசுகிறவர்களில் பெரும்பான்மையானவர்கள் என்ன இருக்குன்னா, அப்படிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வந்து கல்வி வழியாக அவங்களுக்கு அறிமுகமாக இருக்கு, பண்பாடு வழியாக இருக்கு, வீடு வழியாக அறிமுகமாக இருக்கும், பண்பாடு வழியாக இவர்களுக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு என்ன இருக்குன்னா, முக்கியமான ஒன்று கல்வி தான் சார். கல்வி வந்து போனது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கல்வியிலையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 50 லட்ச ரூபா கொடுத்தா தான் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வரும் நிலைமை இருந்ததுன்னா அவன் அந்த 50 லட்சத்தை முதல்ல சம்பாதிக்கணும் தானே பார்ப்பான், கொடுத்த பணத்தை. இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு எஸ்ராவும் ஷானவாஸ் 2 பேருமே ஒரே கோணத்தில் வந்து சிந்திக்கிறது சரியான கோணம். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு சமுதாயம் தள்ளப்படுறது வந்து ரொம்ப வேதனை. நான் ஹெல்த் மினிஸ்ட்ரியில் வந்து அடிஷனல் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். இந்த பிஜியில் வந்து இன்னும் பல பிஜி காலேஜஸ் வந்து ஆரம்பிக்கணும். எல்லாம் ரேடியாலஜிக்கு ஒரு 2 கோடி ரூபா இப்போ கொடுத்து சீட்டு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று இந்த சமுதாயத்தில் என்னன்னா, எல்லாருக்கும் தெரிந்த உண்மைகள் வந்து பேசப்படாமல் இருக்கின்றன. இன்றைக்கி வந்து இவ்வளவு லஞ்சம் இருக்கிறது, ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் வாங்குறாருன்னா அது எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் யாருமே அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இவைகளெல்லாம் அதிகமாக பேசப்பட வேண்டும். அதனால வந்து விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும். ஏன்னா இன்னும் பல ஜனங்களுக்கு வந்து யாரு எந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க இந்த சமுதாயத்துல கொடுத்தவங்களும் சொல்றது இல்ல, வாங்கினவங்களும் சொல்றது இல்ல, அப்போ எந்த விதமான ஆதாரமும் இருக்கிறது இல்ல. அரசியல்வாதிகளை எல்லாரும் துணைவேந்தர் பதவி நியமனத்துக்காக இவங்க இவ்வளவு வாங்கினாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில சொல்றது? அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி அறிக்கைகள் விடலாம். அது வந்து தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக நடக்கலாம். ஆனா பொது வெளியில செயல்படக்கூடிய மற்றவர்களால எப்படி அந்த விஷயங்களை வந்து வெளிப்படையாக பேச முடியும்? அப்படி வெளிப்படையாக பேசாத சூழல்ல உடந்தையாக எஸ் ராமகிருஷ்ணன் சுட்டி காட்டினா உடந்தையாகி போன குற்றத்திற்கு அவர்களையும் ஆளாக்குற சூழலும் வழக்கமா அந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போது தான் நம்ம நீதிமன்றத்தை நாடுறோம். இப்ப இப்படி யாராவது ஒருத்தர் வந்து பணம் கொடுத்து பெறவிட்டார்னா அது முறை இல்லைன்னு சொல்றதுக்கு தான், நிரூபிக்கிறதுக்கு தான் நீதிமன்றத்தை நாடுறோம். நீதிமன்றம் தான் வழக்கமாக என்ன செய்யும்னா இதை வந்து விசாரிக்கவும், உண்மையை கண்டறியவும், ஒருவேளை அவங்க தகுதியற்றவர்களாக இருந்தால் தகுதி நீக்கம் செய்யவும் ஆணையிடும். ஆனால் நீதிமன்றம் இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்தமட்டில் பெரும்பாலும் கராராக அப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்து இதெல்லாம் விசாரித்து தண்டிக்கலாம் செய்யலை. மாறாக அது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பொறுப்பை கல்வி பக்கமே விட்டுறாங்க. நீங்களே தான் முடிவு பண்ணிக்கணும், அரசே தான் அதை முடிவு செய்து, அரசின் கொள்கையில் நீதிமன்றம் தலையிடாதுன்னு சொல்லிடுறாங்க. உங்களுடைய இறுதியான கருத்து நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். அதாவது இப்போ லஞ்சம் வாங்கினேன் பிடித்தார்கள், கைது செய்தார்கள், கொடுத்தேன் விட்டு விட்டார்கள்னு ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிதை இருக்குது. அது மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷன் திரும்ப திரும்ப தவறிழைக்கிற இடத்துல தான் இந்த ஜனநாயக அம்சத்தின் மேலே மிகப்பெரிய கேள்வி மக்களுக்கு எழுது. மக்களும் அதற்கு ஏற்றவாறு பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அதுதான் இங்கே பிரச்சனை. தொடர்ந்து எல்லாவற்றிலும் அறத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அதை சுமந்திருக்கிற இந்த கட்டமைப்புக்கு உண்டு, இன்ஸ்டிடியூஷனுக்கு உண்டு. அது சரியா நடந்ததுன்னா ஒரு பாதி அளவுக்காவது ஒரு அறத்தை நம்ம வந்து நிலைநாட்ட முடியும். நீங்க இல்லைங்க, அதாவது ஒரு 5000 ஆண்டுகளாக அறியப்பட்ட ஒரு தேசத்தில் வந்து 50-60 ஆண்டுகள் வந்து ஒரு தேசத்தை அழிச்சிடாது. இன்னைக்காவது நம்ம வந்து சிறு வயதிலிருந்தே ஒழுக்கங்கள் என்ன சரியான, நீங்கள் சரியாக எது சரியான ஒழுக்கம் என்பதை கண்டறிந்து அந்த ஒழுக்கங்களை பயில்விக்கும் என்றால் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியா நன்றாக இருக்க முடியும். இல்லை, இப்போ வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் இன்னும் எளிமையான வழியே தீர்வு இருக்குது. என்னென்னா, மக்களோட பிரச்சனைகளை ஊடகங்களும் மக்களே ஊடகங்களாக மாறினதும் ஒரு வழி இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து இதுதான் இவங்களை கண்காணிக்க போகிற, தடுத்து நிறுத்த போகிற, இன்னும் சொல்லப்போனால் இந்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டியது. ஒருவேளை ஊடகங்கள் தன்னோட முழுமையான பொறுப்புணர்வை உணர்ந்து நடந்து தனிநபர்களே தான் ஊடகத்தினுடைய பகுதியாக மாறினாங்கன்னா இதிலேருந்து, இந்த பிரச்சனையிலேருந்து எளிதாக மாற்றங்களை நம்ம உருவாக்க முடியும். மாறிய சமூகத்திலெல்லாம் இப்படி தான் வந்து மாற்றங்களுக்கான விதைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தவறு ஊடகத்தால் சுட்டி காட்டப்பட்டிருக்கு, விவாதிக்கப்பட்டிருக்கு. பல நேரங்களில் இந்த தவறை தடுப்பதற்கு ஊடகங்கள் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறாங்க. அந்த கடமை இங்கே வந்து ரொம்ப குறைவாக இருக்கதா நான் நினைக்கிறேன். அதில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது. ஊடகம்னா வெறுமனா அங்கே வேலை பார்க்குறவர்கள் ஜனநாயகத்தில் நம்பிக்கூடிய எல்லோருமே ஊடகங்களோடு இணைந்து செயல்பட்டால் தான் அது சாத்தியம்னு நம்புகிறேன்.
இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.